ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைங்க. அதுக்கு 2 நல்லா பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து கழுவி தோல் சீவி வச்சுருக்கிறேனுங்க. இதை நம்ம இனி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நம்ம ரொம்ப லேசாக கட் பண்ணிடக்கூடாதுங்க. லேசாக கட் பண்ணால் முறுமுறுன்னு வந்துடுங்க, உள்ளே சாஃப்ட் இருக்காதுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் போட்டு நம்ம நல்லா அலாசி எடுத்துக்கலாங்க. நம்ம நல்லா அலாசி எடுத்தால் அதில் இருக்கிற ஸ்டார்ச்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவு இது கூட மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா ஒட்டி வருங்க. அதுக்காக இங்கே இந்த அளவுக்கு அலாசி நல்லா தண்ணியெல்லாம் வடித்து வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் அதுவும் கூட போட்டுக்கலாங்க. இல்லைன்னா அரிசி மாவு மட்டும் போட்டு நம்ம நல்லா எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாங்க. அரிசி மாவு போடும்போது நல்லா ட்ரையாக இருக்கணுங்க நம்ம கிழங்கு. இதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் இதையை வச்சிடலாங்க, அப்படியே இருக்கட்டும். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே தாங்க வச்சுருக்கணும். ரொம்ப வச்சுருந்தோம் அப்படின்னா கலர் மாறி வந்துடுங்க, உள்ளேயும் வெந்து வராதுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் நம்மளுக்கு எக்ஸாக்டாக அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரையோட கலரே வருங்க. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க, நிறையாவும் போட்டுறாதீங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குதுன்னு. அதாவது நீங்கள் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியுங்க, ஒரு சவுண்டு வரும். இது கூடயே கொஞ்சமாக பெப்பர் சேர்த்திக்கிறணுங்க. அதுக்கப்புறம் உப்பும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நம்ம நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி. இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய்.